என்னடா மெதுவா சாப்பிட்டு இருக்கிற, அதுக்கெல்லாம் டைம் இல்லை, கையை தொடச்சிட்டு கிளம்பு, சரி ஆரம்பி. வர சாப்பிடுறான். அண்ணா பில்லு 2 டீ 2 பப்ஸு போண்டா வடை மொத்தமாக சேர்த்து 170 ரூபா பில்லு. 170. ஐயோ என்னாச்சுங்க? ஐயோ தம்பி எந்திரிச்சு யாரு வெட்ட உள்ள தெரியல தம்பி. நான் டீ குடிச்சுட்டு திடீர்னு மயங்கி கொடுத்துட்டேன். 108 வேண்டாம் தம்பி, டவுசரை கழட்டிடுவானுங்க. பஸ்லயே போய்க்கிறேன். வண்டி இருக்கா? தூக்கு. ஐயோ தள்ளுங்க. ஆஸ்பத்திரி வண்டி இருக்கு தம்பி. ஐயோ உட்காரவே முடியல தம்பி. போலாம் வண்டி விடு. போ தம்பி, போ. தம்பி நிப்பாட்டு தம்பி, போதும் தம்பி. என்ன ஆஸ்பத்திரி போதும் தம்பி, நிப்பாட்டு தம்பி. என்னாச்சு? அதுக்கு சரியாயிடுச்சா? நிப்பாட்ட வேண்டிய இல்லையா? நிப்பாட்டுறா தம்பி, வேற ஒருத்த. ஆனா சரியாயிடுச்சுங்களா? நிப்பாட்டுறானா வண்டி நிறுத்துறான். சரிங்க. ஒண்ணும் இல்லைங்களா உங்களுக்கு? என்னன்னா நல்லா இருக்கிறாரு, உங்களுக்கு ஒண்ணும் இல்லைங்களா? எல்லாம் சரியாயிடுச்சுங்களா? நிப்பாட்டுறானா நிப்பாட்ட மாட்டேறாரு தம்பி. எதுக்கு ஆஸ்பத்திரியில் செக்அப் பண்ணி பார்த்தலாம், வாங்க போலாம். என்ன ஒண்ணுமே புரியாத நாக்குறான். ஜோப்ல எவ்வளவு காசு வச்சுக்கிறேன்? ஜோப்பே இல்லைங்க. ஜோப் எல்லாம் அப்புறம் இடத்துக்கு வெளியே வர ஏற்கனவே வண்டி கட்டிச்சிரி நம்மளையோட. அண்ணா வண்டினா அண்ணா நானே வரேண்ணா. அண்ணா நானு வீட்டுல கேட்டதா சொல்லு. வண்டி என்ன எந்திரிங்க அண்ணா. வணக்கம். நான் இது என்ன பார்த்து கிடைங்களா? பார்த்த எப்படி தெரியுது? பலவாறு கிடையாது, பார்த்துருக்கேன். சொல்லுங்க. ஆனா ஒண்ணு இல்லைங்க, நான் வீட்டுல ஒரு சின்ன விசேஷம், அதனால 4 பாத்திரம் வேணுங்க. 2 இட்லி குண்டாவும் 1 அரிசி குண்டாவும் வேணும். என்ன விசேஷங்க? காது கல்யாணங்க. என்ன காது குத்துங்கிறீங்க, நீங்க கல்யாணங்கிறீங்க, மாத்தி பேசுறீங்க. அதாவதுங்களா, எங்க ஆத்தா சின்ன பிள்ளைல காது குத்தாம விட்டுட்டாங்க. சரிங்க. அதனால இப்ப காதை குத்தி போட்டு அடுத்த நாள் கல்யாணம் வச்சுக்கலான்ட்டாங்க. அப்படிங்களா? அதனால நீங்க பாத்திரம் கொடுத்தீங்கன்னா நாங்க விலைக்கு கழுவி சோறெல்லாம் ஆக்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து கொடுத்துருவோம். எடுத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. ஆனா 2 இந்த குழம்பு குண்டா 2ங்க. சரிங்கண்ணா. அந்த பக்கெட் 2ங்க, ஒரு கரண்டி 1ங்க. இது ஒரு பெரிய கிட்ட. எவ்வளவுங்கண்ணா ஆச்சு? ஆனா 1000 ரூபா வருங்க. 1000 வேண்டாங்க, நீ பாப்ப போல. 1000 பேத்துக்கு 1000ங்கண்ணா. உங்களுக்கு 750 ரூபா தானே? 750. அது மத்தவங்களுக்கு, உங்களுக்கு 500 ரூபா. 500னா 500 உங்களுக்கு 250 ரூபா. 250. இதுக்கு மேல கட்டுப்படி ஆகாதுண்ணா. வாங்க, தயவுசெய்து அதை எடுத்துட்டு போங்க. வாங்க. எடுத்துருவா. சரி நான் எடுத்துக்கிறேன். ஆமா, நீங்க எந்த ஊர் முதல்ல? நம்ம உள்ளூர் தான். உள்ளூரா? அப்ப உங்களுக்கு இல்ல, எடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு தெரியுமே. அப்படிங்களா? ஆமா, அந்த பக்கம் மோட்டோ ஓட்டிட்டு தான் இல்லைங்க. ஆமா. கொடுத்துருங்க. சரிங்களா? அந்த கோலையும் கண்டுபிடிச்சு வந்துருவானா? பேர் வெட்டி வச்சுக்கிறேங்கிறாங்க. பேர் வெட்டானே ஊர் வெட்டானே கொண்டா இரும்பு கடையில் ஓட்டு போட்டு காசு வாங்கிட்டு போலாம் வாடா. அவ்வளவுதான். கறிக்கஞ்சி அடிக்கிறோம். பெரிய தம்பி பசி ஆகுதப்பா. குடலே கழுடு ரோட்ல விழுந்துரும் போல இருக்குதப்பா. பசி ஆகுதுப்பா, ஏதாவது பண்ணப்பா. பசிக்குதுன்னா குடல் கூட மனத்துக்கு நான் போடணும். ஏன் வேலைக்கு போலாம்? எனக்கு வேலையை பத்தி மட்டும் பேசாத, டென்ஷன் ஆயிடுவேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது. சோறு வாங்கிட்டா பட்டினிதான். எனக்கும் பசிக்குது. 50 ரூபா தானே இருக்குது ஜோப்ல. மந்திரத்தை போடு மறுபடியும். ஏதாவது மந்திரத்தை போட்டா மாங்காய் வரும், சோறு வருமா? யோசிப்பா, ஏதாவது யோசிச்சு பண்ணப்பா. பசிக்குதுப்பா. இந்த உலகத்துல ஒருவனுக்கு சோறு இல்லைன்னா இதெல்லாம் நீ பேசாதேப்பா. ஹோட்டலையே அழிச்சிருவான்னு சொல்லியிருக்காரு பாரதி. ஆமா, அழிச்சிருவோம் இல்லையா? போறோமா? யோசனை பண்ணிட்டு போல. ஆமா, வா போவோம். வா போலாம். வா. வாங்க. என்ன சாப்பிடுறீங்க? சாப்பாடு இருக்குண்ணா. ஒரே ஒரு சாப்பாடு மட்டும் கொண்டு வாங்க. சரி, ஓகே. அண்ணனுக்கு அவரு சாப்பிட மாட்டார் இன்னைக்கு, விரதம். சின்ன தம்பி சாப்பிட மாட்டார், நானும் சாப்பிடுவேன். வேற ஏதாவது வேணுமா? இல்ல, வேற
சாப்பிடக்கானே மீன் இருக்குல்ல நான் ரசம் என்ன சாப்பிட்டீங்க தம்பி? ஒரே சாப்பாடுல ஒரே சாப்பாடு. ஒரு சாப்பாடுங்களா? ஆமாங்க. என்ன தம்பி சொல்றீங்க, ஒரு சாப்பாடா? ஆமா, நான் கேட்டு பாருங்க. தம்பி இங்க வாங்க. எத்தனை சாப்பாடு இவங்க சாப்பிட்டாங்க? ஒரு சாப்பாடு. என்ன சொல்றீங்க, ஒரு சாப்பாடா? ஏன்டா சோறே காணாம போச்சு, ஒரு சாப்பாடுங்கிறீங்க? ஆமாண்ணே, ஒரு சாப்பாடு தான் சாப்பிட்டோம். யாரும் ஏமாத்த மாட்டோம். சரிங்க தம்பி, சரி வரட்டானே? வாங்க வாங்க வாங்க, சாப்பாடு தம்பி, இந்த வரேன். போயிட்டு வாங்க.